கரூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கழுத்தை அறுத்ததாக குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர் காவல்துறையினர் விசாரணை மீது அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நள்ளிரவில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று அதே பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் சிறுமி கூச்சலிட்டதால் கழுத்தை அறுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பள்ளி மாணவனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த குற்ற செயலில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ள சிறுமியின் பெற்றோர் காவல்துறையினர் விசாரணை மீது அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கழுத்தை அறுத்து ரத்த வெள்ளத்தோட போட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை போய் எப்படின்னு சொல்லி காணாமல் சொல்லி தொலைவி பார்க்கும்போது நாங்கள் கொண்டு போன லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரம்மாவை பார்த்து ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்ததுக்கு அப்புறம் என்னப்பா ஏதுப்பா அப்படிங்கவும் அவங்களால பேச முடியாம அவங்க மொத்தம் கை சைகை காட்டி பேனா இருந்தா என்ன பேரை எழுதி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டினாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் பேனா கொடுத்து அதை எழுதி காட்டுற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க மாதிரி நாங்கள் உடனே கொண்டு பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வேகத்தோட நாங்கள் தூக்கிட்டு நேரம் இங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு மாதிரி. இந்நிலையில் கரூர் சிறுமி கழுத்தறுப்பு வழக்கில் பெற்றோரின் குற்றச்சாட்டுக்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சி நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்துள்ள போலீசார் வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி வருவதாக விளக்கம் அளித்துள்ளனர்.